Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா physics centum challengeல day 8ல இருக்கும். So இன்னைக்கு வந்து நம்ம இந்த third chapterல ஸ்டார்ட் பண்ணோம். நேத்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் third chapter. கொஞ்சம் கம்மியான கேள்விகள் தான் நம்ம நேத்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஏன்னா third chapter வந்து ரொம்ப பெரிய chapter. fourth chapterமே ரொம்ப பெரிய chapter தான். இந்த third chapterல second dayவா நம்ம என்ன challenge பார்க்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோ. Day 6 முடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், 3 மார்க்கு 5 மார்க்கு நான் குறைச்சு கொடுத்துருக்கேன். ஸோ 2 மார்க்கு கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம டே 8ல இருக்கோம். ஸோ நமக்கு இன்னைக்கு மட்டும் 11 2 மார்க் இருக்கு. அதுல define magnetic flux, give its unit. Define magnetic flux density. What happens when a bar magnet is freely suspended in a uniform and non-uniform magnetic field? State tangent law. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். ஏன்னா tangent law previous நேத்து படிச்சிருப்போம். Magnetic flux density chapter 1ல படிச்சிருப்போம். Fifth one பாத்தீங்கன்னா define magnetizing field, define magnetic permeability, define relative permeability. இதெல்லாமே properties of magnetsல இருக்கு. Define intensity of magnetization, define magnetic induction or total magnetic field. இது நம்ம படிச்சிருப்போம் நேத்து. Define magnetic susceptibility. இதையும் படிச்சிருப்போம். and 11வது கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி, define Meissner effect. so இது வந்து properties of magnetல ரொம்ப முக்கியமான ஒரு இது மெட்டீரியல்ல நம்ம டிஃபைன் பண்றது. 2 மார்க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 3 மார்க் ஏன்னா ரொம்ப ஹெவியா நீங்க 2 மார்க்கா படிச்சிருக்கீங்க. சோ அதுல எக்ஸ்பிளைன் டயமேக்னெட்டிசம், எக்ஸ்பிளைன் பாராமேக்னெட்டிசம், எக்ஸ்பிளைன் ஃபெரோமேக்னெட்டிசம். இதுதான் உங்களுக்கு 3. 4வது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப். நேத்து நம்ம ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படினா என்னன்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதோட அப்ளிகேஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுதான் நமக்கு 4 3 மார்க் क्वेश्चन. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆன்சரை பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன் ஃபார் தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் a point axis of the circular coil. அதாவது பயோட் சாவர்ட்ல ஸ்ட்ரைட் வயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தோம். இப்போ வந்து சர்க்குலர் லூப். சோ mu naught I/2R அப்படி முடியும் ஃபைனல் சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸ் அப்படி சொல்லிட்டு. அது ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பயோட் சாவர்ட்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போறோம். Obtain an expression for the magnetic field due to a current carrying solenoid. இப்போ solenoid இது வந்து straight wire, இது solenoid. so straight wireல magnetic field mu naught I/2 pi a பயோட் சாவர்ட்ல பண்ண அதே தான் ஆம்பியருக்கும் கிடைக்க போகுது. இது பாத்தீங்கன்னா mu naught equal to magnetic field equal to mu naught Ni அப்படி நமக்கு வந்து magnetic field strength of the solenoid வந்து நமக்கு கிடைக்க போகுது by using ampere circuit law. சோ பொறுமையா பாருங்க, இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஆன்சர். எதையுமே ஸ்கிப் பண்ணாம ஒழுங்கா படிங்க. டே 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். டே 6 முடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள மறக்காம சொல்லிடுங்க. Thank you. Help others with a smile.